ஆரம்ப காலகட்டத்தில் விமலும் சரி சிவகார்த்தியும் சரி 2 பேருமே கேரியரை ஒரு ஸ்டார்டிங்காக தான் ஆரம்பிச்சாங்க. ஆனால் 2 பேரும் ஜாயின் பண்ண படம் பார்த்தா கேடிபி லக்கிலேட்டுறாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் சிவகார்த்தின் அவரோட கேரியர் வந்து இப்போ எங்கேயோ போயிருச்சு. விமலோட கேரியர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன்ஃபால் ஆயிருக்கு. இல்ல அதேதான். இப்போ வந்துட்டு சிவகார்த்திகேயன் வந்து ஒரு இடத்துக்குள்ள வராரு. வரும்போது வந்துட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ பொதுவா வந்துட்டு நம்ம ஒன்று பண்ணுவோம் இல்லையா? இப்போ நம்மளே ஒரு ஆஃபீஸ்க்குள்ள போறோம் அப்படின்னா, அந்த ஆஃபீஸ்ல ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒருத்தர் இருப்பாரு. புதுசா ஒரு பையன் வந்து புதுசா ஜாயின் பண்ணுவான். இந்த புதுசா வர பையனுக்கு எப்பவுமே ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எப்படியாவது வந்துட்டு அந்த இடத்துக்கு போயிடணும். ஆனா ஏற்கனவே அந்த மேல இருக்கிற ஆளுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம தான் மேல வந்துட்டுமே அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தனம் வந்துட்டு நிறைய பேருக்கு வரும். அது விமலுக்கும் வந்திருக்கலாம். அதனால கூட வந்துட்டு அந்த ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு சூழல் வந்திருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு பாயிண்ட்ல தான் சிவகார்த்திகேயன் என்ன பண்றாருன்னா ஸ்கோர் பண்றாரு. இப்போ கேடி பில்லா கில்லாடி ரங்காலியே விமல் தான் ஹீரோ மெயினா. அதாவது இவங்க 2 பேருக்குமான கதாபாத்திரம் இருந்தா கூட அன்றைய தேதியில வந்துட்டு மார்க்கெட் யாருக்கு இருக்கு அப்படின்னா விமலுக்கு தான் இருக்கு. ஒன்றும் இல்லை, அந்த டைம்ல வந்துட்டு ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகும்போது வந்துட்டு புலிவால்னு நினைக்கிறேன், அந்த படத்துல வந்துட்டு பிரசன்னா கூட நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல வந்துட்டு ஏதோ ஒரு சிக்கல் ஆகும்போது அதுக்கு முந்தைய 1-2 படங்கள்ல வந்துட்டு சில பல நஷ்டங்கள் சில சிக்கல்லாம் நடக்கும்போது 80 லட்சம் ரூபாய் வந்துட்டு விமல் வந்துட்டு விட்டு கொடுக்குறாரு அந்த தயாரிப்பாளருக்கு.